விஜய் அண்ணாவும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சிஎம் சாரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் இந்த டைம் மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் வந்தாலே சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற இவர் தான் ஞாபகத்து வருவார். யார் இந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் உண்மையிலே இருந்தாரா அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் கேளுங்க. சாண்டா கிளாஸ் என்கிறது ஒரு இமேஜினரி கேரக்டர் கிடையாதுங்க, 4th செஞ்சுரியில் வாழ்ந்த உண்மையான நபர் தாங்க. அவரோட உண்மையான பேர் செயின் நிக்கோலஸ். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெரிய ரிச்சான ஃபேமிலியில் தான். சின்ன வயசுலேருந்து இவர் ஆசைப்படுறது எல்லாமே இவங்க வீட்டில் வாங்கி கொடுப்பாங்களாம். ஒரு ஹாப்பியான லைஃப்பை தான் இவர் வாழ்ந்து வந்திருக்காரு. பட் இவருக்குள்ள ஒரு விஷயம், இவரோட கடைசி காலத்தில் தன்னோட சொத்துக்கள், பணம், இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்க ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற தாட் இவருக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அதோட நம்ம தான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு மாஸ்கை போட்டுட்டு நைட் எல்லாருமே தூங்குன பிறகு குழந்தைகள் இருக்கிற வீடை பார்த்து இவர் வச்சிருக்கிற கிஃப்ட், கோல்டு காயின் எல்லாத்தையும் வீட்டு முன்னாடி வச்சுட்டு வராராம். இது ஒரு இன்சிடென்ட்டாக மக்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. இது பல நாடுகளுக்கு இந்த கதை பரவுது. கிறிஸ்மஸ்னாலே சாண்டா கிளாஸ் வருவார், புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கிறிஸ்மஸ் தாத்தா சொல்ல வர்ற மெசேஜ் ஒண்ணுதாங்க, அதாவது உதவி பண்ணுங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்க, புகழுக்காக பண்ணாதீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது தாங்க.